வணக்கம் மக்களை, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். எடப்பாடியிடம் வசமாக சிக்கிய துரோகி, அதிமுகவில் திடீர் பரபரப்பு. இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்சமயம் வரைக்கும் பெரும் விதத்தில் இருந்து கொண்டிருப்பது அதிமுகவா பாஜகவா அப்படின்ற ஒரு மோதல் எங்கே போயிட்டுருக்குன்னா கோவையில். ஓகேங்களா, கோவையில் பொறுத்த வரைக்கும் பெரும் விதத்தில் இருந்ததுனால கொஞ்சம் உள்ளடி வேலைகளை பார்த்து விட்டார்கள் அப்படின்றத பார்க்கப்படுகிறது. கோவையில் பார்த்திங்கன்னா அண்ணாமலை நிற்கிறாரு. நம்மளுடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய அதிமுகவின் வேட்பாளரும் நிற்கிறாரு. இது இருவருமே பார்த்திங்கன்னா போட்டா போட்டி நிலவி கொண்டிருக்கும் நிலைமையில் அங்கே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அந்தளவுக்கு மவுஸ் இல்லை. இவர்களுக்குள்ளே என்ன பேச்சுன்னா, பிஜேபி மட்டும் வந்துடக்கூடாது, திமுக வரலாம் அதிமுக வரலாம், பிஜேபி மட்டும் வந்துடக்கூடாது. அதற்கு தடையாக பலவித உள்ளடி வேலைகளை பார்த்துருந்தாலும் கூட அதிமுகவில் இருந்தே ஒரு கருப்பாடு என்ன பண்ணியிருக்காங்க, என்னென்னா பாஜகவுக்கு சாதகமாக வேலை பார்த்துருக்காங்க. ஓகேங்களா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். வாக்குப்பதிவு அன்று என்ன நடந்தது அப்படின்னு தெரியும். கோவையில் குறிப்பிட்ட பூத் கமிட்டிகளில் ஆளே காணும் அதிமுகவினர்கள் எங்கே போனார்களே தெரியல. அதாவது ஒரு சில இடங்களில் அதிமுகவினர்கள் அதற்கு முன்னதாகலாம் நல்லா தீவிரமாக அப்படி இப்படின்னு வேலை செய்து கொண்டிருந்தார்கள். கரெக்டாக பார்த்திங்கன்னா வாக்குப்பதிவு அன்று யாருமே ஆழம் காணாமல் போனது மிகுந்த ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகளாக இருக்கட்டும், மாஞ்சிகளாக இருக்கட்டும், பெரும் விதத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கருப்பு ஆடு யார்? பாஜகவில் அண்ணாமலை அவர்கள் கோவையில் வெற்றி பெறுவதற்காகவே உள்ளடி வேலைகளை அதிமுகவிலிருந்து பாஜகவுக்கு சாதகமாக பார்த்த வேலை யார் அப்படின்றது பார்க்கப்படுகிறது. அந்த துரோகியின் பெயர் தெரியவில்லை அப்படின்னு அதிமுகவினர் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஒரு சூழலில் அவர் மாவட்ட செயலாளராக இருக்கலாம், இல்லை என்றால் பெரும் விதத்தில் சொல்லக்கூடிய முக்கிய மாஞ்சியாக இருக்கலாம், இல்லை பார்த்திங்கன்னா பூத் கமிட்டியின் தலைவராக இருக்கலாம், வார்டு கவுன்சிலராக இருக்கலாம், யார் வேணா இருக்கலாங்க. அதிமுகவில் மிகவும் முக்கிய புள்ளியாக கண்டிப்பாக இருப்பார். கோவையில் பார்த்திங்கன்னா குறிப்பிட்டவராக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவர் யாருன்றது தெரியல, பெயரும் தெரியல, அவருடைய அட்ரஸ் எதுவுமே தெரியல. ஏன்னா பார்த்திங்கன்னா அவர் கணக்கச்சிதமாக பார்த்திங்கன்னா பிளானை போட்டு எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக ஒரு நாள் சிக்குவான். அப்பொழுது தான் அவர்களுடைய கதையை ஒட்டுமொத்தமாக முடிக்கப் போகிறேன் அப்படின்னு எடப்பாடியின் தரப்பில் இருக்கக்கூடிய தீவிர ஆதரவாளர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அந்த ஒரு பிளாக் ஷீப்பை கண்டுபிடிக்கும் வேலையில் பார்த்திங்கன்னா தீவிரமாக எடப்பாடியார் இறங்கியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஏனென்றால் இங்கிருந்து கொண்டு எதிர்க்கு இருக்கக்கூடியவர்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது மாதிரி இருந்து கொண்டிருந்தால் அதிமுகவுக்கு அப்பப்பெரும் பின்னணிவும் தான் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டிருக்கும் என்பதனை குறிப்பிடுகிறார் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதனால் இதனை தடுக்க வேண்டும், தவிர்க்க வேண்டும். ஆகையால் கண்டிப்பாக அதிமுகவை பெரும்பான்மையுடன் 2026 தேர்தலில் நாம் தயார்படுத்த வேண்டும். இல்லை என்றால் அந்த ஒரு தேர்தலில் நாம் ஒரு சதவீதம் கூட நாம் பின்னுக்கு தள்ளிவிட்டால் நம்மளை முந்தி சென்று விடுவார்கள் திராவிட முன்னேற்ற கழகம். ஆகையால் ஆட்சியை பிடிக்க பல கட்ட முயற்சிகளையும் நம்மளுடைய தீவிரமான வேலைகளையும் காமித்தால் மட்டுமே நமக்கு ஒரு பெருமாறியான வெற்றி கிடைக்கும். ஆகையால் அனைவரும் கடினமாக உழைக்க தயாராகுங்கள். பூத் கமிட்டிகள், தலைமைகள், தொகுதிகள், மேலும் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள் என்று பலவிதமான இடங்களை நாம் பலப்படுத்தினால் மட்டுமே நாம் வெற்றியை அடைய முடியும் என்பதனை தீவிரமாக சொல்லியிருக்கிறாராம் அண்ணன் எடப்பாடியார். மேலும் இந்த ஒரு சமயத்தில் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதல்வர் ஆகுவாரா அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்க வேண்டும். மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சாதனை பார்க்கலாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.